மேங்கோ சீசன் வந்துருச்சே, இப்போ வரைக்கும் ஏதாவது ஒன்று மேங்கோவில் செஞ்சியா தம்பி அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். என்ன நினச்சானோ தெரில, இன்னைக்கு திடீர்னு அவனாவே மேங்கோ எடுத்து ஏதோ செய்ய போறேன்னு ஆரம்பிச்சான். நான்லாம் கிட்ட போலப்பா, நீ செஞ்சுட்டு சொல்லு, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பார்த்தா மேங்கோ வச்சு லஸ்ஸி பண்ணியிருக்கான். ஆக்சுவலாக எனக்கு லஸ்ஸி பிடிக்காது, பட் தம்பி செஞ்சு தான் நான் சாப்பிட்றேன். உண்மையிலே அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. மாம்பழத்தை எடுத்து சும்மா சீவி எடுத்து போட்டாலே நல்லா தான் இருக்கும். அவர் டிசைனாக கட் பண்ணி வேற எடுத்து போடுறான். ஆக்சுவலாக இந்த மாதிரி டிசைன்லாம் நான் கேக்கில் டெக்கரேஷனுக்கு தான் செஞ்சு வச்சுருக்கேன். மேபி தோல் சீவாமல் இப்படி ஸ்கூப் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போல் இருக்குது. அதனால இந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறான்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பழுத்த இனிப்பான மாம்பழத்தை எடுத்துக்கிட்டான். அதுவும் 4 பெரிய மாம்பழமாக எடுத்திருக்கான். எனக்கு இது எவ்வளோ இடம் இருக்குன்னுலாம் தெரியல. அதை ஃபுல்லாக எடுத்துட்டு அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூட சீனி, தயிர், அதோட அளவு பார்த்தீங்கன்னா தயிர் வந்து ஒரு 1/2 லிட்டர் கப் இருக்கும்ல, அந்த கப் ஃபுல்லாகவே சேர்த்துக்கிட்டான். சீனி வந்து ஒரு 100 கிராம் சீனி சேர்த்துக்கிட்டான். அவ்வளோதான். கடையில் வாங்கின தயிர் தான். வீட்டில் தயிர் இருந்தால் நீங்கள் அந்த தண்ணியை வடிச்சிட்டு சேர்க்கலான்னு நினைக்கிறேன். புளிப்பில்லாத ஃப்ரெஷ் தயிராக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் சீனி அதையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டான். நல்ல ஒரு ஸ்மூதி கன்சிஸ்டன்சிக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டான். வழுவழுன்னு இருந்துச்சு. குடிக்கிற பக்குவத்தை விட கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற பக்குவத்தில் தான் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் பாருங்களேன். ஆக்சுவலாக பிளெண்ட் பண்ணுற சத்தம் கேட்ட உடனே தான் நான் ஓடி வந்தேன். அது வரைக்கும் உள்ளே இருந்து நல்ல மாமன் படம் பார்த்துட்டு இருந்தேன். படம் பார்த்து அழுது முகம் வீங்கி போய் உட்காந்துருந்தேன். சரி, பிள்ளை அரைச்சிட்டான், அப்போ ஏதோ ரெடி ஆயிடுச்சு போலன்னு நினச்சிட்டு தான் ஓடி வந்தேன். வந்து அவன் எப்படி செஞ்சுருக்கான்னு டேஸ்ட் பார்த்துட்டு திரும்ப போயிட்டேன். ஒரு வழியாக அரைச்சி முடிச்சிட்டான். பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக குடிக்கிறதுக்குன்னு சொல்லணும், நான் சாப்பிட்றதுக்குன்னு சொல்கிறேன். பிகாஸ் அவ்வளோ திக்காக இருந்துச்சு. அது என்ன கேட்டால் அது வந்து ஸ்ட்ராவில் வருமானு தெரில. கையில் எடுத்து நக்கும் போதே நல்லா தான் இருக்குது. நான் திரும்ப தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி அரைன்னெலாம் சொல்லலை தம்பிக்கிட்ட. ஏன்னா ஜாரில் இடம் இல்லை, திரும்ப பிள்ளை வேலை பார்த்துக்கிட்டு இருப்பானேன்னு விட்டுட்டேன். அது மட்டும் இல்லை, இனிப்பும் சரியாக இருந்துச்சு. திருப்பி தண்ணி ஊற்றி அரைக்கும் போது எங்கே இனிப்பு இல்லாமல் போயிடுமோன்னு தோணுச்சு. ஸோ ஸ்பூன் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், இதில் என்ன இருக்குது, நமக்கு தேவை டேஸ்ட் தானேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இதை சர்வ் பண்ணும்போது அழகாக ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் மாம்பழத்தையும் க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டுட்டு சர்வ் பண்ணால், இதை எடுத்துகிட்டு போய் முதல்ல அவன் குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவங்க அண்ணன்ட்ட கொண்டு கொடுத்தான். தம்பி எப்போ எதை செஞ்சு கொடுத்தாலும் குறை சொல்லாமல் சாப்பிட்ற அண்ணன்மாருங்க. அதுலேயும் கேம் விளையாடிட்டு இருக்கப்போ உலகமே தெரியாது. அதனால என்னத்தை கொடுத்தாலும் மொடா கண்டை முழுங்கின மாதிரி முழுங்கிட்டான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டில் எல்லாரும் பிடிச்சு சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணிக்கோங்க, அப்போனா குடிக்க நல்லாயிருக்கும்.